Hi, hello, and welcome Divas to my show Diva Discussions with Deepika. So இன்னைக்கு நம்ம எபிசோட் 3ல இருக்கோம் அண்ட் நம்மளோட கெஸ்ட் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்மளோட கெஸ்டா வரப்போறவங்க சுபி பவா நீலமேகன் தான் வரப்போறாங்க. அண்ட் நம்ம போன எபிசோட் பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே நம்ம பயங்கரமா நம்மளோட மஞ்சள் அழகியோட நம்ம ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அந்த ஷோ வந்து பயங்கரமா அவங்க எப்படிலாம் அவங்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்க எப்படி வந்து அந்த மஞ்சள்ல வந்து ஒரு ப்ராடக்டா அவங்க எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு பை ப்ராடக்டா எப்படி அவங்க பயங்கரமா அதை மார்க்கெட் பண்ணாங்க, எப்படி வந்து இந்த உமன்ஸ் குரூப்ல அவங்க மார்க்கெட் பண்ணி அவங்க அவங்களோட பிசினஸ் ஓபன் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம கிட்ட பயங்கரமா வந்து நித்யா போன வெட்னஸ்டே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரைடே வந்து மோர் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், ஸோ அண்ட் நம்மளோட பேசிக் ஃபிட்னஸ், ஸோ இதுக்கேற்ற ரிலேட்டட்லேருந்து அண்ட் ஃபுட் மெயினாக, ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருக்க போகிறவங்க தான் வரப்போகிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி நம்மளோட சுபி பவா நீலமேகம் தான் வரப்போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம அவங்க நமக்காக ஆல்ரெடி வந்து பேக் ஸ்டேஜில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், ஹாய் ஸ்ருதி ரமேஷ், தேங்க்யூ ஸோ மச், டான்னு வந்துட்டீங்க, தேங்க்யூ. சௌமியா ராமன் ஹலோ சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் சௌமியா ராமன். அண்ட் ஸ்ருதி ரமேஷ் நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி ரமேஷ். நீங்கள் எப்போவுமே கான்ஸ்டன்ட்டாக வந்து 3 எபிசோடுமே டான்னு வந்துட்டு எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணி இந்த ஷோக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பார்க்குற எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ ஒரு 2 எபிசோட்ஸாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது கிடச்சிருக்கு. அண்ட் நேற்று கூட நான் வந்து ஷர்மி கிட்ட பேசினேன், அவங்க வந்து ஷோ சூப்பராக போகுது, பயங்கரமான வியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி மச் கிளாட் டு ஹியர் தட். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் இந்த ஷோக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் வாட்சிங் திஸ். ஸோ அண்ட் சுபலக்ஷ்மி ஸ்ரீதரன் ஹலோ தீபிகான்னு சொல்லியிருக்கீங்க, ஹாய் சுபலக்ஷ்மி. அண்ட் எல்லாரையும் வச்சு செய்ய வேணாமா அப்படி இன்னைக்கு யார் நீங்க வச்சு செய்ய போறீங்க ஸ்ருதி, அதை சொல்லிடுங்க. நம்ம கெஸ்டையா இல்ல என்னையா, இல்ல குரூப்ல இருந்து வந்து கமெண்ட்ஸ் பண்றவங்களையா? அண்ட் எஸ், முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபேஸ்புக் யூசர் இந்த மாதிரி உங்களோட பேர் அண்ட் உங்களோட டிஸ்பிளே பிக்சர் எனக்கு தெரியணும், நீங்க தான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியணும்னா நம்மளோட வீடியோ, இந்த லைவ் வீடியோ போயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு மேல ஒரு லிங்க் இருக்கு, steamyard.com/facebook. ஸோ இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க பெர்மிஷனை கிராண்ட் பண்ணணும். எஸ் எனக்கு ஓகே, என்னோட பேரும் என்னோட டிஸ்பிளே பிக்சர் ஓகேன்னு சொல்லிட்டு தெரியறது ஓகே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு இங்க தெரியும் யார் ஹலோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்ருதி ரமேஷ் உங்களை சைட் அடிக்கணும்ல அப்பா, இப்படி எல்லாம் சொல்றீங்க, தேங்க்யூ சோ மச். எனிவேஸ் தீபிகா ரமேஷ் ஹாய் தீபிகா ஹலோ. ஸோ இன்னைக்கு தான் நீங்க வரீங்கன்னு நினைக்கிறேன், உங்களோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஸோ இன்னொருத்தவங்களும் ஹலோன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுங்க. யூ ஆர் லுக்கிங் டூ பியூட்டிஃபுல், தேங்க்யூ சோ மச். அகிலா வந்துட்டாங்க, எஸ் ஹாய் அகிலா. அண்ட் பரணி ஹாய் சொல்லியிருக்கீங்க, ஹாய் பரணி. ஐ எம் சோ சாரி, இன்னைக்கு கால் பண்றேன்னு சொல்லியிருந்தேன், கண்டிப்பா நான் நாளைக்கு பேசுறேன் உங்ககிட்ட. தமிழ் மொழி ஹாய் தமிழ் மொழி, தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் வந்து கண்டினியூஸா எல்லா எபிசோட்ஸ்க்கும் வந்துட்டு இருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். எஸ் அது நான் சொல்றேன். இன்னைக்கு ஈவினிங் சாரி இந்த ஷோ முடியறதுக்குள்ள நெக்ஸ்ட் வீக் யார் அந்த 3 கெஸ்ட் அப்படின்றத நான் வந்து ரிவீல் பண்ண போறேன். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்றது. இது யாருன்னு எனக்கு தெரியல, நோ மீன் அமைச்சிருக்கீங்க. ஸோ ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க, கூப்பிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள நம்ம வந்து நம்மளோட கெஸ்டையும் நம்ம வந்து இன்வைட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட கெஸ்ட் இன்னைக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுபி பவா நீலமேகன் தான் வரப்போறாங்க, நம்மளோட யோகா டீச்சர். இன்னைக்கு வந்து நமக்காக யோகா பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க. அவங்களோட பர்சனல் விஷயமும் அவங்க சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், நான் அந்த ஸ்டோரி ஆல்ரெடி கேட்டுட்டேன், பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஸோ நான் வந்து நீங்க எல்லாருமே இதை கேட்டு யாராவது ஒருத்தர் 2 பேருக்காவது இது இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஸோ இதனால அவங்களோட லைஃப் டிசிஷன் ஏதாவது எடுக்கணும்னா கூட இது மூலியமா அவங்களுக்கு எடுத்தாங்கன்னா she would also really be happy that என்னோட ஒரு டிப் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்றது. அதை தாண்டி யோகான்றது எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், நம்மளோட மைண்ட் அண்ட் சவுல வந்து கனெக்ட் பண்ற ஒரு விஷயம். ஸோ யோகால வந்து நிறைய விதமான யோகா இருக்கு. ஸோ அது இல்லாம நமக்காக பேசிக்கா ஒரு 1 or 2 டெய்லி வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு யோகாவும் அவங்க நமக்காக பண்றதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. So now let's welcome the guest for the day for the episode 3, Subi Bava Neelamegan. Hi Subi. Hello.
ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ நிறைய பேர் உங்களுக்காக பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு ஃப்ளையிங் கிஸ்ஸஸ் இதெல்லாமே வந்துட்டு இருக்கு. வெல்கம் நோட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ வெல்கம் டு மை ஷோ சுபி. Thank you, Deepika. Thank you for having me on the show. தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் வெரி மச் கிளாட். ஸோ நீங்க சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட குவாரண்டைன் இப்போ? குவாரண்டைன் இப்போ வந்து குவாரண்டைனே இல்ல. இப்போ ஆக்சுவலா செல்ஃப் குவாரண்டைன்ல இருக்கோம் 2 weeks because we moved from one state to another. So அதனால 14 days செல்ஃப் குவாரண்டைன்ல இருக்கோம் நாங்க. வீடெல்லாம் காலியா இருக்கு பாருங்க, ஒண்ணுமே இல்ல வீட்ல. ஓகே. ஸோ குவாரண்டைன்ல நிறைய வேலை இருக்குன்றீங்க. நிறைய வேலை இருக்கு. அமேசிங். ஸோ ஆல் த பெஸ்ட் உங்களோட புது வீடு வந்து செட் ஆகி எல்லாமே பயங்கரமா பண்றதுக்கு. ஸோ சொல்லுங்க, ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க. சுபி யாரு, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப எப்படி நீங்க யோகா டீச்சரா மாறினீங்க? ஸோ இதோட ஃபிளாஷ்பேக் சொல்லுங்க. யா சுபி பாபா நீலமேகன் அதுலயே வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் பர்சன் இருக்கிறாங்க. ஸோ நீலமேகன் இஸ் மை டேட் அண்ட் ஹி பாஸ்ட் அவே அட் மை யங் ஏஜ். ஸோ அதெல்லாம் ஒரு குட்டி சோக கதை. when I was 5 years he passed away. அதுக்கப்புறமா I was not a city girl. ஐ எம் நாட் அ சிட்டி கேர்ள். ஒரு குட்டி ஒரு கிராமத்துல பிறந்தேன், பொய்கை சொல்லிட்டு ஒரு வேலூர் பக்கத்துல. ஸோ அங்கிருந்து தான் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிச்சேன். அதுக்கப்புறமா ஐ காட் மேரிட். இட்ஸ் சைல்ட்ஹுட் மேரேஜ் கூட சொல்லலாம். ஸோ தென் ஐ மூவ் டு சென்னை. மேரேஜ் ஆன அப்புறம் தான் மூவ் பண்ணேன் சென்னைக்கு. 12th முடிச்சோடனே மேரேஜ் ஆயிட்டு சென்னைக்கு மூவ் பண்ணேன். தென் it didn't go well actually. So I was so child, it was so kiddish. So many things happened personal life la. So I had to come out in 3-4 years. I had a small baby at that time in my hands, like 2 years குழந்தையா இருக்கும்போது வெளியே வந்தாச்சு. Because my family gave a lot of support. So வெளியே வந்து I did my BCA and then MBA. அதுக்கப்புறமா IT Standard Chartered Bankல ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா I didn't look back. அடி மேல போயிட்டே தான் இருந்துச்சு. ஸோ I changed my company due to some reasons. அப்புறம் I met my husband, Gurpreet. So அங்கதான் மீட் பண்ணி, so he proposed me and maybe after we worked together almost 5 years and 5th year தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ப்ரப்போஸ் பண்ணிட்டு திருப்பியும் I was a single parent till when my son was in 10th standard. Okay. So after that I told him, like, obviously I am a mother, so nobody will accept that. So yeah, after that something good happened in my life, and at my age 36 years 36 வயது நிலையில ஒரு செகண்ட் டர்ன் எடுத்துச்சு லைஃப். ஒரு அதுக்கப்புறமா it is going smooth and good. Only one கஷ்டம், my son is still in Chennai. He is doing CA. Okay, amazing. யோகா பத்தி கேட்டிங்கன்னா I started practicing yoga for a long time. ரொம்ப ஃபிட்னஸ் பயங்கரம் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருப்பேன், ஏரோபிக்ஸ் யோகா அந்த மாதிரி பண்ணிட்டே தான் இருப்பேன். So it was my husband who pushed me hard on IT la work பண்ணிட்டு இருக்கும்போதே. He said no you have to do as a career itself. Then he made me a PG diploma in Annamalai University. I got very good teachers there, and then masters பண்ணேன். அப்புறமா luckily that is good that I did that, because I was a very busy person when I was in India. So IT, you know, right? So very very busy, like morning போனா night தான் வீட்டுக்கு வருவேன், அந்த மாதிரி தான் இருப்பேன். So when I moved to US, yeah, I'm completely idle. Housewife ன்றது again a different phase இல்ல. So he was scared that I'll go into a depression mode, but adu nadakla. So I got a lot of friends in there. The place where I stayed has a very good Indian community, so almost 70-80 families. Oh, nice. Okay. So just fun da friends ku teach panna aarambichen, but அந்த பொண்ணுக்கு நல்ல body transformation இருக்குவே. She started promoting marketing for you. Amazing. Yeah, she did that, and 2016 la I started teaching. It is luck, God's wish, some magic happened, and really it went on very well, because na passionate I didn't charge much, because charge is just for namesake da and mari pannittu weekly 4 days iruppa 1.5 hours each batch. I'll squeeze them a lot. Not only yoga classes irundha. Okay. So they liked me obviously, and they became my friends, they became my family. And yeah, it went on and on. Now இப்பதான் இந்த குவாரண்டைனால ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். because of the request from the friends I've started online. Yeah, I have good number of students also now. Busyயா போயிட்டு. Okay, amazing. So it's very nice to hear that. And நிறைய பேர் உங்களுக்கு வந்து hi and hello சொல்லிருக்காங்க, யாருன்னு தெரியல. And Mona Madhuri Mehta is like hello, and லாவண்யா வந்து ஹாய் வந்துட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஹாய் லாவண்யா, உங்களை பத்தி தான் நாங்கள் பேக் ஸ்டேஜ்ல பேசிட்டு இருந்தோம். ஸோ ஹாய், வெல்கம். அண்ட் சுபிஜின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லியிருக்காங்க.
அண்ட் எவ்ரிபடி இஸ் லைக் வெல்கமிங் யூ, வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன விட பெரிய பையன் இருக்காங்க, ஆனா ஷீ லுக்ஸ் யங்கர் than me. அதோட சீக்ரெட் கேளுங்க ப்ளீஸ். எஸ் எஸ் கண்டிப்பா கேட்குறோம். அண்ட் சுபிஜி வாங்கோ ஆவோஜி அப்படின்னு ஃபுல்லா உங்களுக்கு ஒரே லவ்ஸ் தான். ஸோ சௌமியா ராமன் அண்ட் she is my bestie. ஓ அமேசிங். எனக்கு யோகாலாம் வேண்டாம், உங்க லவ் ஸ்டோரியை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அண்ட் மோனா வந்து ஷீஸ் லைக் மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரண்யா மோகன் வாவ் டார்லிங் சொல்லியிருக்காங்க. நந்தினி ஸ்ரீ ஹாய் ஹலோ சொல்லியிருக்காங்க. அண்ட் அகிலா வந்து லவ் யூ லார்ட்ஸ் சுபி சொல்லியிருக்காங்க. பரணி வந்து ஹக்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் சரண்யா மோகன் அகைன் ஹாய் டார்லிங் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரமேஷ் தீபிகா வந்து சூப்பர் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், இப்போ சுபி வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு, சுபி வந்து பயங்கரமான ஒரு யோகா டீச்சரா 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அக்கார்டிங் டு யூ வாட் இஸ் யோகா? அண்ட் இது வந்து எல்லா ஏஜ் குரூப்புமே பண்ணலாமா? எல்லா ஏஜ் குரூப்பும் பண்ணலாம். வாட் இஸ் யோகான்னு கேட்டீங்கன்னா, ஐ வுட் சே ஸ்பெண்டிங் டைம் ஃபார் யோர் செல்ஃப். எக்ஸசைஸ், ஃபிட்னஸ் அதெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் யோர் செல்ஃப், கீப் யோர் மைண்ட் காம், அவ்வளவுதான். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த மாதிரி சிட்டிங் போஸ்டர்ல இருக்கிறோம், we don't do anything. Last 3 weeks நான் யோகா பண்ணல. வந்து நைட் பண்ணும்போது I felt that lock in my back. Okay. That kind of rigidness in your body, அத வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணலாம் யோகா பண்ணா. யோகா வந்து பர்சனல் டைம். இட்ஸ் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க யோகா எனக்கு பிடிக்காது பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்லோ அப்படிலாம் கிடையாது. என்கிட்டயே சொல்லுவாங்க, சுபி தப்பா நினைச்சுக்காதீங்க, யோகானா எனக்கு பிடிக்காது. But it's not like that. Any form of exercise, not only yoga. You love dance, do it. You love cardio, do it. Anything you love. Yes. So spending time for yourself, according to me, that's it. And calm. ஓகே, ஸோ யோகா வந்து நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபார் ஆல் த ஏஜ் குரூப்ஸ்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆர் தேர் எனி டைப்ஸ் ஆஃப் யோகா? லைக் இவங்க வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் யோகா பண்ணும், இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணும், லைக் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரிலேட்டடா, ஆர் ஃபார் ஃபிட்னஸ், ஆர் லெட் இட் பி ஃபார் வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யோகா. இஸ் தேர் எனி டைப்ஸ் ஆஃப் யோகா? Yeah, lot of types of yoga is there. Basic வந்து பாத்தீங்கன்னா ஹத்தா தான். ஓகே, ஹத்தால இருந்தா எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஹத்தான்றது ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் தான். ஒரு ஆசனா நான் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வின்யாசா ஃபாலோ பண்றேன். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த ஆசனாவெல்லாம் ஒரு டான்ஸ் மாதிரி கொண்டு போயிடுவேன். இட் வில் பி ஒரு அடிக்கிறவங்களுக்காக கொண்டு போயிடுவேன். சோ இட் வில் பி இன் அ ஃப்ளோ. ஹத்தான்றது இட் இஸ் வெரி குட் ஃபார் ஓல்டு பீப்புள். ஏன்னா ஒரு போஸ்டரும் டைம் எடுத்து கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி, see if you want to have a very good flexibility, I will say ஹத்தால ஸ்டார்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி பொசிஷன்ஸ், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் போஸ்டர் போடலாம்னு சொல்லிட்டு. லைக் அஷ்டாங்கா இருக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஹாட் யோகா இருக்கு, பவர் யோகா இருக்கு, வாட்டர் யோகான்னு ஏதாவது இருக்கா? அக்வாட்டிக் அக்ரோபேட்டிக் யோகா இருக்கு, நிறைய இருக்கு. பேஸ்ட் ஆன் தி இன்ட்ரெஸ்ட். Gymnastics mari பண்றாங்க acrobaticலாம். See, I am not basically a person who encourages to do everything. See, your body can do everything, but you should not do everything, right? I know. Which really suits yourself too much. Adha yoga oda motto. Any good yoga teacher will say that only. They will not say stress your body and do this. Definitely you can do. You can do, but there is a limit. So lot of types of yoga இருக்குப்பா. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் நம்மளோட பாடி டைப் எப்படி, நம்மளோட பாடியோட கம்ஃபர்டபிலிட்டி தாண்டி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் யோகா அப்படின்றீங்க. ஸோ விச் வாட் எவர் இட் இஸ் ஃபோர்ஸபிள், இட்ஸ் டெஃபினெட்லி நாட் யோகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது வந்து டெய்லி யோகா பண்ணியே ஆகணும், என்னால் முடியலனாலும் வந்து பண்ணாதீங்க. ஸோ ஆஸ் ஷீ செட் இட்ஸ் ரியலி டஃப் ஒன். ஏன்னா நான் வந்து ஒரு 3 days பேக் நான் ஒரு காமெடியான ஒரு விஷயம் பண்ணேன். ஸோ ஹெட் ஸ்டாண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்து ஒரு நாள் பண்ணி அது கொஞ்சம் வந்து அப்படியே டாப்பல் ஆகி இடுப்பு உடஞ்ச அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் சொல்றேன், தயவு செஞ்சு ஃபோர்ஸபிளாவோ இல்லை வந்து ரொம்ப ஃபாஸ்டாவோ ஒரு வித்தவுட் எனி ப்ரொஃபஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஸோ நவ் எவ்ரிபடி இஸ் அவைலபிள் ஆன்லைன். ஸோ சுபி இஸ் ஆல்ரெடி டேக்கிங் வர்ச்சுவல் கிளாஸஸ். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணா யூ கேன் டெஃபினெட்லி கான்டாக்ட் ஹர். So வேதா சொல்ல வந்தீங்க. ஒன் மோர் திங், ஆக்சுவலி பயமுறுத்துறாதீங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க இவங்க கிளாஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியெல்லாம் இல்லை. என்கிட்ட நிறைய பேர் பர்சனலா இங்க வந்திருக்கவங்களே நிறைய பேர் பர்சனலா பிங்க் பண்ணிருக்காங்க. ஐ எம் கிவிங் கைடன்ஸ். ஓகே, அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றது அதுதான், டோன்ட் எக்ஸர்ட் யுவர் செல்ஃப், கோ ஸ்லோ வித் யுவர் பாடி. ஓகே, தட்ஸ் இட்.
ஓகே. ஒரு Facebook யூசர் கேட்டிருக்காங்க. ஹாய் சுபி, ஐ ஹேவ் பேக் பெயின். டெல் வாட் டைப் ஆஃப் யோகா கேன் வி டூ? ஹத்தா தான் ஸ்டார்ட் பண்ணணும். சி பேக் பெயின்ல வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான விஷயம். பேக் பெயின் ஏன் ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா நம்மளோட போஸ்டர் தான். ஓகே, சி இப்போ நான் உட்காந்துருக்கேன் பிகாஸ் ஐ எம் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் டு சிட் இன் திஸ் பொசிஷன் ஃபார் அ லாங் டைம். ஆட்டோமேட்டிக்லி மை ஷோல்டர் கோஸ் லைக் ஸோ இதுதான் மெயின் ரீசன் பேக் பெயின் வரதுக்கு. ஸோ சம்திங் ஃபால்ஸ் ஆன் த கிரவுண்ட், வாட் யூ வில் டூ, சடன்லி வில் பிக் அப். ஸோ அது பண்ணக்கூடாது. தெர் இஸ் அ வே. வென் யூ பெண்ட் ஃபார்வர்ட் யூ ஹேவ் டு பெண்ட் ஃப்ரம் யுவர் ஹிப், நாட் ஃப்ரம் யுவர் பேக். ஓகே, that's the main thing. அதே மாதிரி any backward bend is good for you. I mean back pain, sciatica pain இருக்கவங்க, என் பையனுக்கு sciatica இருக்கு, என் அம்மாக்கு sciatica இருக்கு, என் அண்ணாக்கு sciatica இருக்கு. Nobody has done surgery. என்னோட சனுக்கு sciatica இருக்கும்போது he wasn't in his boards, but he did not go to any surgery. We took him to Kerala Ayurveda Center. அவங்க பண்ண ஒரே exercise தனுராசன்ல வச்சு he will stamp on his back. So your body should be always like this. It should not boat shape. Okay. So it should be an arch. It should not curve like this. That's the main back pain. So adu varama back pain ungala posture, always keep your body stiff and straight. Konjam practice pannina your shoulders will open and straight. Shoulders should be away from the hips. Okay. Konjam ungala body care conscious ah pananum. Yeah, konjam care. Namba assault ah pannama backward bend. Any eppa back pain andalo or backward bend. Flat ah padunga first. Flat ah paduthu knee hug pannunga. Aduve back pain ku பயங்கர relief. ஓ அமேசிங். ஸோ யார் கேட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ உங்களோட கேள்விக்கான ஆன்சர் இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் யுவர் ஸ்மைல் இஸ் ஆல்வேஸ் அப்படின்னு, லவ் யுவர் ஸ்மைல் ஆல்வேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஃப்ரம் ஹார்ட்லேருந்து வர ஸ்மைல் வந்து இஸ் வெரி கண்டேஜியஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லியிருக்காங்க. அண்ட் சரண்யா மோகன் வந்து லட்டு சூப்பரா ஸ்மைல் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வென் அகெயின் யூ வில் கம் லைவ் அண்ட் டீச் அஸ் டியர். ஸோ லைவ் செஷன்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம மக்கள் எல்லாம். அண்ட் உங்களை மாதிரி இல்ல லைவ் தீபிகா யூ ஆர் தேர் சோ ஐ கேன் டாக் டு யூ. தனியா பேசுறது புரியுதா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ உங்களை மாதிரி லாஃபிங் குருஜி இருந்தா யோகாவே வேண்டாம்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. லவ் யூ லாட்ஸ் ஸ்மைலிங் லட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் லவ் யூ ஹேர். ஆமா, லாவண்யாவுக்கு வந்து நீங்க வந்து அநேகமா கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். டிப் ஃபார் டேப் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சரண்யா வந்து லவ் யூர் ஹேர். அண்ட் நானும் அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் ஃப்ரம் ஆடியன்ஸ். ஸோ நந்தினி ஸ்ரீ கேட்டிருக்காங்க, நானும் உங்ககிட்ட யோகா கத்துக்கணும் ஃபார் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி அப்ரோச் பண்றதுன்னு நீங்க சொல்லிடுங்க. Yeah, மெசஞ்சர்ல பிங்க் பண்ணுவாங்க. மெசஞ்சர்ல பிங்க் பண்ணோனே I'll give my WhatsApp number. I'm scared to put my WhatsApp number on any social media. Yeah, that's true. So அதனால தான் நானும் சொன்னேன் மெசஞ்சர்ல பண்ணுங்க. From there we'll take it to WhatsApp. Exactly. Okay, so yoga vandu we know yoga, there's yoga, that's like personal fitness, the gym போறது இருக்கட்டும், and swimming. So there are a lot of things. One point, sorry, I just need to tell anybody who has back pain இருக்கிறவங்க ladies, don't think go for swimming class. Immediate relief, you will get an immediate relief. இது நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நிறைய பேர் கேட்பாங்க. Swimming is very good for back pain. I've also heard for back pain, for knee pain. So எதுவா இருந்தாலும் வந்து I think swimming is like one point. அதனால தான் mostly and abroad or எங்கேயும் பார்த்தா ஒரு நார்மல் ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல கூட they will have a swimming pool. So I've seen like people they do swimming morning and after dinner ன்னு சொல்லிட்டு. So because swimming has lot of benefits அப்படின்னு. ஸோ நமக்கு யாராவது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்விம்மர் கிடைச்சாங்கன்னா கூட நம்ம ஷோல இருந்து வந்து பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். So to express the benefits of swimming as well. So now coming back to yoga. So yoga வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி like lot of exercises are there. So gymல இருந்து யோகால இருந்து aerobics இருக்கு. So நிறைய type of. So how different is yoga from all these things for fitness, for keeping your body fit? Yeah, see, நீங்க ஜிம்ல ஒரு வொர்க் அவுட் பண்றீங்க, கார்டியோ பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க, you won't concentrate on your body parts. என்ன பொறுத்த வரைக்கும் strength training பண்ணும்போது unless you have an instructor இப்படி புடிங்கன்ற மாதிரி concentrate பண்ண மாட்டாங்க. கார்டியோ jog and run, right? You don't know where you're making a mistake. Okay, jogging or method irukku, running or method irukku, everything has a formation but nobody knows. They just go take a machine and then they do. But yoga அப்படி கிடையாது. when somebody does it, we make sure okay இந்த போஸ்டர்னா இப்படி தான் இருக்கணும். உங்களோட கால் வந்து லஞ்ச் பண்றியா, லஞ்ச்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். your leg, your front leg should be in this posture, back leg should be in this posture. நீங்க எந்த இடத்துல போனீங்கனாலும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராவே கொடுத்துக்கணும். நான் தான் சொல்லி கொடுக்கணும்னு இல்லை. every instructions will be clear.
So அதனால yoga வந்து they take care of your body. So nowhere there is a chance that you will be going wrong unless until the inverted postures லாம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். மத்தபடி all simple asanas everybody can do it. ஓகே சின்ன சின்ன கேர் மட்டும்தான். So that way it is different from other exercises. Fast கிடையாது. It's very slow and constant. Yeah, கொஞ்சம் லேட் ஆகும் weight loss பண்ண. But definitely it is very consistent. It will take a long time to gain the weight. ஓகே ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ் மாதிரி சொல்கிறீங்க யோகா அண்ட் பீங் இட் அ லேடிஸ் குரூப் ஸோ ஐ வாண்டட் டு புட் டவுன் அனதர் கொஷின் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடந்துட்டுருக்கோம் ஸோ எவ்ரி மந்த் ஸோ ஹவு அபவுட் டூயிங் யோகா ஆன் தட் டைம் ஸோ இஸ் இட் ரியலி அட்வைசபிள் டு டூ ஆர் இஸ் இட் நாட்? See, there are lot of facts and facts சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் மித்தும் சொல்லுவாங்க. நார்மலா வந்துட்டு ஃபேக்ட்ஸ் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஃபேக்ட்டுமே இது வரைக்கும் எதுவுமே ப்ரூவ் பண்ணதில்ல. மித்து தான் எல்லாமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சி நார்மலா கொஞ்சம் எக்ஸர்ட் பண்ணும்போது பாடி வாக்கிங் போனாலுமே வந்து கொஞ்சம் ப்ளீடிங்கோ எக்ஸஸா இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோட கிளாஸ்ல நான் என்ன சொல்லுவேன்னா இன்வெர்டட் பொசிஷன்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். பிகாஸ் அவர் பிளட் வில் பி ஃப்ளோயிங் இன் ஒன் டைரக்ஷன். வி ஷுட் நாட் ரிவர்ஸ் த ஃப்ளோ. அந்த ஒரு ரீசன்காக ரிவர்ஸ் பொசிஷன்ஸ் இன்வர்ஷன்ஸ் மட்டும் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். இன்னும் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதர்வைஸ் ஐ லெட் தம். உங்க பாடி அக்செப்ட் ஆச்சுன்னா யூ கேன் டு இட். Listen to your body. That's it. If your body says yeah I can do it, yeah I do it. If your body needs rest, take rest. ஓகே ஸோ அமேசிங், தட்ஸ் அன் அமேசிங் ஆன்சர். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருந்திருக்கும். ஸோ டு வி ரியலி வாண்ட் டூ எக்ஸசைசஸ் ஆன் எக்ஸசைஸ் ஆர் யோகா வாட் எவர் கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸ். ஸோ இவங்க யோகாக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட பாடி வந்து ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இஃப் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டிங் யுவர் பாடி இஸ் நாட் ரெடி டு டூ இட், டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லெட்ஸ் சி லைக் வி ஹவ் காட் ஃபியூ மோர் கமெண்ட்ஸ். ஸோ and another Facebook user has asked you a question. So is that having any yoga for knee pain? Knee pain keda yoga irka appdin kekranga. இருக்குப்பா, நிறைய stretch பண்ணனும். You have to stretch, elongate your leg. நல்லா lengthen பண்ணி you have to hold it. இருக்கு knee pain க்கு யோகா இருக்கு. Okay, amazing. நிறைய வந்து bend பண்ணாதீங்க, உட்காராதீங்க knee pain இருக்கவங்க. Sit on a couch. Make sure your knee doesn't go beyond your toes. அதெல்லாம் சின்ன சின்ன tips knee pain. Okay, amazing. And Kalai Selvi is like hi Subi dear அப்படின்னு சொல்லிருக்காங்க. Thank you pa. I too in Vellore. கலைமதி மேபி இந்த பிளே அண்ட் கலைமதி அவங்க பேர் சொல்றாங்க. ஸோ நீ அவங்க இன்னும் இது பண்ணல, பெர்மிஷன் கிராண்ட் பண்ணல. ஸோ பேரே போட்டாங்க. அண்ட் அனுராதா பிரசன் வந்து சுபி பவா நீலமேகன் ஏ வி மெட் டுடே வர்ச்சுவலி அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ஸ் ஒன் மோர் ஃபேஸ்புக் யூசர், நீங்க யாருன்னு தெரியல. ஸோ அவங்க வந்து ஷி ஹஸ் ஆஸ்க்ட் அ கொஸ்டின். ஹர்ட் வெயிட் லாஸ் இன் யோகா இஸ் குவைட் ஸ்லோ பட் வென் ஹிட்டிங் ஜிம் வி ரெடியூஸ் வித் இன் அ ஸ்பேன் ஆஃப் டைம். ஸோ விச் இஸ் குட் பட் இஃப் யூ குவிட் ஜிம் தேர்ஸ் அ சடன் வெயிட் கெயின், ஹவு கேன் வி டேக்கிள் இட் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் த ஆன்சர் இன் இட்ல சீக்கிரம் வெயிட் வந்து அதே மாதிரி வெயிட் கெயின் ஆயிடுது. யோகால நீங்க பண்ணீங்கன்னா யூ won't gain weight. I stopped doing yoga almost 3 years, 3 to 3.5 years when I got married again. I didn't gain weight. So that's the reason. So யோகால வந்து நீங்க stretch, lengthen and strengthen your muscles. நல்லா இழுத்து பிடிச்சிரும். So it won't very soon contract. ஜிம்ல அப்படி கிடையாது. It will lose fast at the same time you will gain fast. யோகாலயே வந்து ரொம்ப லேட் எல்லாம் ஆகாது. If you do the proper set of asanas, you will definitely lose in 3 months. Okay. Great. And Nandini she சொல்லிருக்காங்க she'll definitely ping you and you're so sweet ன்னு சொல்லிருக்காங்க. And you பர்சனலால நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க. இதனால நான் உங்களுக்கு பர்சனலா சுபி போன பிறகு நான் இந்த क्वेश्चंஸ்லாம் ஆன்சர் பண்றேன். ஏன்னா இப்போ நம்மளோட செஷன் இஸ் லைக் நம்ம யோகா பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் எஸ் இப்போ வந்து ஒரு பர்சனல் கொஸ்டின் லைக் ஹவு ஆர் யூ மேனேஜிங் யுவர் கிளாஸஸ் அண்ட் யுவர் இப்போ என்ன வீடு மாத்துறீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ வீடு மாத்துறதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ மாத்தி லைக் செட் பண்றது. ஸோ ஹவு ஆர் யூ மேனேஜிங் யுவர் லைஃப் அண்ட் ஒர்க்? ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம், நெகட்டிவ்னு சொல்லலாம். என்கிட்ட வந்து என்னன்னா கிளாஸ் வந்து அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா வச்சிருவேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸஸ் வந்து ஈவினிங் 6 to 9, 9:30 கூட ஆயிடும் சம்டைம்ஸ். Okay. My husband has to wait for dinner. He's Oh my God. So sweet. Okay. Morning class next week will start பண்ண போறேன் kids-க்கும் because already I had lot of kids learning from me, so they were also asking. So it will be like lunch break எனக்கு இருக்கும். Morning 2 to 3 hours இருக்கும், evening and classes இருக்கும். I'll be having 3 to 4 hours in between. Relaxing, cleaning, cooking la morning ge mudichiruvom fastly. Amazing. So it is not a big deal until your partner is supportive. I know that's a great thing.
ஸோ வி ஆர் கிளாட் அபவுட் இட். அண்ட் என்ன இன்டர்வியூ பண்ணா எப்படி கலாய்க்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க சொல்றாங்க. இது யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு மைண்ட்ல ஒருத்தர் வராங்க, மீம்ஸ் பண்ற ஒருத்தவங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க தான், எக்ஸாக்ட்லி அவங்க தான். நான் டவுட் பண்றேன். ஸோ இது நீங்க யார் இதை கமெண்ட் போட்டீங்கன்றது கொஞ்சம் ரிவீல் பண்ணா எங்களுக்கு நல்லா இருக்கும். அண்ட் அடே நீங்களும் இன்டர்வியூ வரும்போது வச்சு செய்யுங்கடா. ஸோ எஸ் எல்லாரும் மாத்தி மாத்தி நீங்க வச்சு செய்யலாம். கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். அண்ட் ஓகே, யோகா பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாது, பட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான உங்களோட ஃபேன் சொல்லியிருக்காங்க. And one more Facebook user வந்து absolutely amazing. Subi Akka, you are my recent inspiration. Just spellbound to see you so young, charming and energetic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் யோகா தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் பீயிங் தட் யாரோ சொல்லியிருந்தாங்க, ஸோ ஹர் ஸ்மைல் இஸ் வெரி கண்டேஜியஸ் சொல்லிட்டு. எஸ், ஐ ஆல்சோ ஃபெல் தட். ஸோ அவங்க கிட்ட இந்த தலைவா நிவான்ஸ்ன்ற ஒரு சாங் கான்செப்ட்ல தான் எனக்கு வந்து சுபியை தெரியும். ஸோ தட் மச் ஆஃப் கிரேஸ் அண்ட் தட் மச் ஆஃப் பவர் ஹவுஸ் மாதிரி அவங்க வந்து அந்த வீடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்னொன்னு எடிட் பண்ணி அவங்களே வந்து சாம்பிள்ஸ் அனுப்பிட்டு பயங்கரமா வந்து ஆக்டிவா இருந்த அந்த வீடியோட அவுட்புட் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த வீடியோட அவுட்புட்டுக்கு மெயின் பர்சனே நம்மளோட சுபி தான். ஸோ அவங்க வந்து இல்லைன்னா அந்த வீடியோ எப்படி வெளில வந்திருக்கும் நீங்க யாருக்குமே தெரியல. நீங்க பார்த்திருப்பீங்க, நாங்கெல்லாம் ஆடும் போது பக்கத்துல விஜயே நின்று பாக்குற மாதிரி, உட்கார்ந்து பாக்குற மாதிரி எல்லாம் வந்து பயங்கரமான எடிட்டிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சுபி வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் நினைக்கிறேன். அண்ட் எஸ், நீங்க சொல்லுங்க. ஸோ இதுக்கு ஏதாவது your feedback, your comments for this comment? என்னத்துக்கு என்ன கமெண்ட்? you are so charming and energetic அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு என்ன சீக்ரெட்? என்ன ஒண்ணும் இல்ல, எவ்வளவு பார்த்துட்டோம், இது என்ன அப்படின்ற மாதிரி போற விஷயம் தான். லைஃப்ல நிறைய அனுபவிச்சாச்சு. ஸோ nothing bothers me a lot. Yeah, sometimes sensitive இல்லாமலாம் இல்ல. யா சின்ன விஷயம் எல்லாம் சென்சிட்டிவ் ஆகும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் அ நேம் அண்ட் பிளேஸ். யா அது நானும் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன். எஸ்பெஷலி இந்த பாயிண்ட் நான் சொல்லணும். நம்ம கீர்த்தனா தினகர் அவங்களுக்காக. கீர்த்தனா, ஐ எம் ஆல்சோ பர்சன் ஹூ டவுன் பிளே லாட். நான் வந்து வெளியா சொல்ல மாட்டேன். தீபிகா, யூ ஆர் ஆஸ்கிங் ரைட், வை யூ நாட் promoting your Facebook page? Yes. I downplay a lot. I think no, I have to do much better. அதனால நான் ரொம்ப யாருக்குமே நிறைய பேருக்கு நான் யோகா டீச்சர்ன்றது தெரியாது. ஸோ ஐ downplay a lot. It happens. என்ன சென்சிட்டிவ் தான், யாராச்சும் என்ன சொல்லிடுவாங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அப். ஐ ஹவ் ஃபேஸ்ட் தட். யா எல்லாமே கொஞ்சம் ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும் கொஞ்சம். ஆனா வந்து டெஃபினட்டா வந்து நம்ம கூட இருக்கவங்க சப்போர்ட் வேணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பெஷலி சௌமியாலாம் நான் கஷ்டப்படும்போது ரொம்ப கூட வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸும் வேணும். பிளஸ் ஈஸி கோயிங் தான். சிரிச்சுக்கிட்டே இருங்க, மறந்துருங்க. ஏதாச்சும் டென்ஷன் ஆச்சுன்னா பாட்டு போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அடிட்டு போயிட வேண்டியதுதான். Super, that's so amazing to hear. And இன்னொரு personal question. So everybody knows that உங்க வந்து ஒரு interstate wedding ன்னு சொல்லிட்டு, so அதோட கல்ச்சர் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? So I suppose you are a South Indian, right? தமிழ் தானா இல்ல தமிழ்? சோ அவர் வந்து ஒரு பக்கா பஞ்சாபியா இருக்காரு. சோ எப்படி நடக்குது? அவர் என்ன லாங்குவேஜ்ல பேசுறீங்க? இங்கிலீஷ்ல தான் பேசுறீங்களா இல்ல did you learn Hindi or did he learn Tamil or அது என்னது சொல்லுங்க. ஓகே, இது எல்லாருமே கேக்குற கேள்வி. நாங்க வீட்ல இங்கிலீஷ்ல தான் பேசுறோம். ஓகே, அதனாலதான் நிறைய நான் பேசும்போது நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கலந்து வரும். சீன்லாம் போடல, சத்தியமா சீன் போடல. இது வந்து பழக்க தோஷத்துல வருது. 24 hours நாங்க இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஹிந்தி நல்லா புரியும். பட் ஐ ஹேவன்ட் ட்ரைட். அவர் வந்து நீ ஓகே, நீ இதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் என்ன எதுவும் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேச முடியாது. பட் அதெல்லாம் தெரிஞ்சிரும். நாங்க கிட்டவத்துல எல்லாம் திட்டிப்போம் ஹிந்தில, பட் பேச மட்டும் தான் மாட்டோம். பட் அவருக்கு தமிழ் வந்து எவ்வளவு சொல்றது, பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 60% தான் தெரியும். சோ நீங்க கத்து கொடுத்தீங்களா? கத்து கொடுத்துறாதீங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, சோ ஐ கேன் ஆக்சுவலி ரிலேட். தமிழ்ல பேசணும்னா அவர் கேட்பாரு, ஒரு வேர்ட் இங்கிலீஷ்ல மிக்ஸ் பண்ணலாம் கேட்பாரு, ஆர் யூ டாக்கிங் சம்திங் பேட் அபௌட் மீ? Oh my god. So I don't teach him. I don't want him to learn. But தமிழ் படம் எல்லாம் பார்த்தா புரிஞ்சுப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலாம் பார்ப்போம். ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. எப்ப பார்த்தாலும் பஞ்சாபி சாங் போட்டு டார்ச்சர் பண்ணாரு. 3 நாளா நான் வாட்ச் பார்ட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். Oh my god. நான் ஏன் இந்த क्वेश्चन கேட்கறேன்னு நினைச்சேனா, ஏன்னா உங்களுக்கு எனக்கு ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அதனால சரி நம்ம எப்படியாவது இவங்க சரி நமக்கு தான் இப்படி நடக்குது, இவங்களுக்கு என்ன நடக்குது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லயும் எல்லார் வீட்லயும் இருக்கும். அவர் டிவி, நான் டிவில தமிழ் பாட்டு பார்த்தேன்னா அவர் மொபைல்ல பஞ்சாபி சாங் பார்ப்பாரு. Fight for it. It's all fun. I know. It's really fun. வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம தான் ஆர்த்தோடாக்ஸ்.
அவங்க எல்லாம் மச் Okay. ஃபார்வர்ட். எங்க அம்மா வந்து என்ன வந்து ஸ்லீவ்லெஸ்ஸே போடக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. பட் கல்யாணம் ஸ்லீவ்லெஸ் தான் போடணும். புரியுது. எனக்கு ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா இப்போ இது உங்களதுல நீங்க லைக் தமிழா இருக்கீங்க. சோ என்னோட இதுல என்னோட ஹஸ்பண்ட் தமிழ். சோ என்னால ரிலேட் பண்ண முடியுது. சோ ஹவ் ஆர்த்தடாக்ஸ் த ஃபேமிலி இஸ். எஸ். ஒண்ணே ஒண்ணு எங்க அம்மா பிடிச்ச விஷயம், கல்யாணம் பண்ணதுல முடி வளர்த்துட்டேன். ஆமா, பஞ்சாபிஸ் வந்து நிறைய முடி வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமா they love long hair. முடி மட்டும் கட் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னா. சோ இந்த முடி வந்து எல்லாருமே கேக்குறாங்க. ரொம்ப பிறந்ததுல இருந்தெல்லாம் வளர்க்கல, இதெல்லாம் ஒரு 6 இயர்ஸா வளர்ந்த முடிதான். ஓகே. ஓகே. சோ இப்போ நீங்க வந்து எப்படி கல்ச்சர் பேலன்ஸ் பண்றீங்க வீட்ல? லைக் ஏதாவது ஃபெஸ்டிவல் ஆகட்டும் எல்லாமே செலிப்ரேட் பண்றீங்களா? அவங்க வந்து பஞ்சாபி ஹிந்துஸ் இல்ல, சோ அவங்க பஞ்சாபி சிக்ஸ், சோ அவங்களுக்கு ஃபெஸ்டிவலே கிடையாது. ஃபெஸ்டிவல் கிடையாது. நல்லது. கடா பிரஷா ஈஸியா செஞ்சுட்டு முடிச்சிடலாம். எதுவும் சாமி எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. சோ எனக்கு அந்த இடத்துல நம்ம சாமி தான், நான் என்ன சாமி கும்பிட்டாலும் he will accept. He is very understanding. எங்க மாமியார் அண்ட் சிஸ்டர்ல எல்லாருமே they pray Ganesha, Sai Baba. Oh, wow, wow, wow. Amazing. Sama. So இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் படிச்சாதான் தெரியும். So yes. And அனுராதா பிரசன் சொல்லியிருக்காங்க, சுபி வந்து மறுபடியும் சொல்றேன், யூ லுக் லைக் பஞ்சாபி குடி வித் ஸ்வீட் ஸ்மைல். ஆமா, மேபி அது ரொம்ப வருஷமா நீங்க கூடவே இருந்ததுனால அந்த ஃபிளேவர் வந்து ஒட்டிக்கிச்சு நினைக்கிறேன். சடனா பார்த்தா அப்படிதான் இருக்கு. சொல்லணும்னா என்னோட லாஸ்ட் நான் இருந்த பிளேஸ்ல எனக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஆல் ஆர் நான் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் தே தாட் ஐ எம் அ பஞ்சாபி. ஓ மை காட். தமிழ் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எனக்கு இருக்கிற தமிழ் ஃப்ரெண்ட் அவங்களும் வந்து இங்கிலீஷ்ல தான் நாங்க ரெண்டு பேரும் பேசிப்போம், தமிழ்ல பேசுறதே இல்ல. ஓகே. சோ நீங்க அப்ப டிஎஸ்கேல தான் அதிகமா தமிழ்ல பேசுறீங்கன்னு சொல்றீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அகிலா, நாராயணன், எழில் அவங்க எல்லாம் பாக்குறாங்களான்னு தெரியல. பட் 500 மூலமா கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சூப்பர். அண்ட் சரண்யா மோகன் சொல்லிருக்காங்க, shall I do சூரிய நமஸ்காரம் in my chums ன்னு கேட்டிருக்காங்க. பாடி டயர்ட் ஆகலனா பண்ணலாம். எஸ். ஸோ பாடி டயர்ட் ஆகலைன்னா கண்டிப்பா வந்து சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், நீங்க கண்டிப்பா பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம யோகா டீச்சர் சொல்லிட்டாங்க. அண்ட் சுபி, மை நீ பெயின் கான் டியர். நான் பேசுறதுக்குள்ளேயே நீ பெயின் கான்ட்டாங்க. நீங்க பேசினாலே கான். ஓ, கிளாஸ் எடுக்கிறீங்களா? வெரி சாரி சரண்யா. நான் நினைச்சேன் 20 நிமிஷம் பேசினாலே போதே, இது செமையா இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அண்ட் சாவித்ரி வந்து நமக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் கீர்த்தனா தினகர் வந்திருக்காங்க. ஸோ ஷீஸ் லைக் சுபியோட ஃபேன் டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்ருதி ரமேஷ் வந்து நிருவே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், எப்படி கண்டுபிடிச்சேன் பாருங்க. ஸோ நிரு, நீங்க போயிட்டு இந்த லிங்க் மேல இருக்கு. ஸோ சாரி, இந்த வீடியோ மேல ஒரு லிங்க் இருக்கு, steamyard.com/facebook. ஸோ அதுல போயிட்டு உங்க பெர்மிஷன் கிராண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பேரும் உங்களோட டிஸ்பிளே பிக்சர் எங்களுக்கு தெரியும், நீங்க தான் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்பதான் நாங்களும் உங்களை திருப்பி ஏதாவது கலாய்க்க முடியும். ஸோ எஸ். அண்ட் சரண்யா மோகன் வந்து இட்ஸ் நிரு தான், எல்லாருமே இட்ஸ் நிருன்னு சொல்றாங்க. அண்ட் நம்ம தளபதி பத்தி பேசினதுனால தளபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ், செம்ம எடிட்டிங், மல்டி டேலண்டட் அப்படின்னு ராஜேஸ்வரி ராஜேந்திரன் சொல்றாங்க. அண்ட் சரண்யா மோகன் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க போல. ஸோ மை லோவர் பெல்லி இஸ் stubborn-டா, நாட் ஈவன் அ இன்ச் லாஸ், ஐ நீட் யோர் கைடன்ஸ், ஐ எம் டூயிங் ஒன்லி சூரிய நமஸ்காரம் ஃபார் 10 cycles அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாடி வெயிட் குறையணும்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒரு சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஒன்லி யோகா மட்டும் பண்ணனா குறைஞ்சிரும். உங்களுக்கு வெயிட் குறையணும், டம்மி குறையணும், பர்டிகுலர் பார்ட்ஸ் குறையணும்னா கண்டிப்பா சீக்வன்ஸ் பண்ணணும். ஸ்டார்ட் வித் வார்ம் அப் கார்டியோ அண்ட் தென் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் தென் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் வந்துட்டு டம்பல்ஸை தூக்கிட்டு தான் பண்ணணும்லாம் கிடையாது. புஷ்அப்ஸ் அண்ட் பிளாங்ஸ் இதெல்லாம் பண்ணாலே போதும். அண்ட் தென் கூலிங் டவுன். இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல பண்ணோம்னா டெஃபினட்டா செம்ம எஃபெக்ட் இருக்கும். எல்லாம் போகாது. 15 minutes ஆஃப் கார்டியோ, it will help you a lot. 15 minutes starting பண்ண முடியலனா start with 5 minutes, gradually increase பண்ணுங்க 10 minutes, 15 minutes, but definitely அந்த sequence இருக்கணும். Stretch your body after that. ஓகே, சூப்பர். ஸோ சரண்யா மோகன் உங்களோட கொஸ்டினுக்கு கண்டிப்பாக அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இன்னொரு கொஸ்டின். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் யோகா இவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ஒரு டியூட்டராக நீங்கள் ஒரு 4-5 years பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட பெஸ்ட் மூமெண்ட் ஏதாவது இருக்கா? ஒரு பெஸ்ட் மூமெண்ட் அண்ட் ஒரு மறக்க முடியாத ஒரு worst மூமெண்ட் ஏதாவது? ஸோ நீங்க வந்து யோகாலையும் சொல்லலாம், இல்ல குரூப்ல ஏதாவது நீங்க சொல்லணும்னா கூட நீங்க சொல்லலாம். ஸோ தட் இட் கேன் ரிலேட். பெஸ்ட் மூமெண்ட் லாஸ்ட் இயர் ரீசெண்டா நடந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்துட்டு she suddenly called me and she started crying. Okay. And she is my student also. ஏன் தெரியல, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். So she called and said, I didn't share this with anyone other than my brother-in-law who's a doctor and then next to you. என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டா வந்து her husband வந்து he had a
ஒரு சிஸ்ட் மாதிரி இங்க இருந்துச்சு. ஓகே. ஸோ டாக்டர்ஸ் வந்துட்டு கேன்சரோட செக்அப் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு ஓ சொல்லிட்டு ஷிட். டூ ஓகே. ஸ்மால் கிட்ஸ். ஓ எனக்கு மை காட். ஒண்ணுமே புரியல. இப்பவே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது. ஓகே. ஸோ 1 வீக் வந்துட்டு ஷீ வாஸ் கிரைங். ஷீ இஸ் அ நார்த் இந்தியன். எனக்கு ஐ டோன்ட் நோ ஹூம் டு செக் விச் ஷுட் பி. இந்த மாதிரி வந்து யோகா பண்ணா வந்து அந்த சிஸ்ட் குறையும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, நீ டீச் பண்ணு, நான் சொல்லி கொடுக்குற இருந்தாலும் நீ வந்து. ஸோ ஐ செட் ஐ வெண்ட் அண்ட் met him. And 1 week வந்துட்டு they were going through a lot. அந்த டைம்ல நான் வந்து ஐ ஆஸ்க் மை டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் மை பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டேன். பட் அவங்க செக்அப் போட்டோம், அதுக்கப்புறமா செக் தானே பண்ண சொல்லியிருக்காங்க, டோன்ட் பி ஸ்கேர்ட். அப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சி யார்கிட்டயுமே அவங்க ஷேர் பண்ணலாம், அவங்க ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு டாக்டர் மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணிருக்காங்க பத்தியா, சைக்கலாஜிக்கலா அண்ட் பிசியாலஜிக்கல் போத். True, true, true. பிசிக்கலியும் உன்னை நம்பி இருக்காங்க, And mentally. சைக்கலாஜிக்கலும் நம்பி இருக்காங்க. Yes, yes. ஸோ யூஆர் லைக் அ டாக்டர். என் அப்பா வந்து ஆசைப்பட்டாரு, அதாவது பொண்ணு வந்து டாக்டர் ஆனா அண்ணா வந்து என்ஜினியர், தம்பி அட்வொகேட். Okay. நான் மட்டும் தான் அல்ல, ஓகே. பாதி டாக்டர் மாதிரி ஆயிட்டாரு ஆமா, பாதி டாக்டர் தான். எஸ். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நான் வந்து இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷனும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அமேசிங். ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. ஸோ அதனால ஃபுல் டாக்டர் ஆகணும். அது ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட். கெட்ட இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, நான் யூஎஸ் வந்தபோது ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஓகே. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சம் விளையாடினாங்க. பட் ஓகே. அந்த டைம்ல வந்து ஒரு 2-3 பேர் அவங்க யோகால இருந்து எதுவுமே சொல்லாம கூட்டு என்ன சொல்லிட்டு கூட்டு போங்க. பட் நோ, ஐ டென்ட் ஸ்டாப் தேர். அதுக்கப்புறமா அவங்க வெளியே போனதுனால தான் ஐ பிகேம் பிக். ஆக்சுவலி ஐ காட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் நவ் எனக்கு யூஎஸ்ல மட்டுமே 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சூப்பர். அமேசிங். இந்தியாலயும் இருக்காங்க, இந்தியாலயும் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே. இருக்காங்க. ஸோ அமேசிங். ஆல் தி பெஸ்ட். ஸோ அதுதான், அது பத்தி பேசவும் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சின்ன பேட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் Okay, I get it. Yes. Every thing has a good every bad past has a good future. Exactly. அது மட்டும் நினைச்சுக்கோங்க, என்ன கெட்டது நடந்தாலும் there is something good in that. Okay, something. கேட்டீங்க இல்லையா, நீங்க எப்படி வந்து போறீங்க. Yeah, that time I will feel low. After that I will feel no, there's something good is going to happen. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு எனக்கு. Luckily my friends are really good. சூப்பர். அமேசிங். ஸோ உங்களுக்கு வந்து சுபி வந்து இப்போ நமக்கு வந்து 2 சுபி தெரியும். ஒன்று வந்து யோகா டீச்சர் அண்ட் இன்னொன்று வந்து பயங்கரமான ஒரு வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி வந்து சுபி ஏதாவது பண்ணுவாங்களா? சுபியோட பேஷன், ஹாபி? நிறைய பேர் டான்சஸ் இருக்காங்க, கல்ல தடிக்க போறாங்க. நான் எதுவுமே ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டது இல்ல. என்னோட 5th வரைக்கும் என்னோட ஸ்கூல்லே படிச்சேன். எங்க அப்பா எங்களுக்கு கட்ட ஸ்கூல்லே படிச்சேன். சோ நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரோக்ராமே, ஆனுவல் டே ஃபங்க்ஷன். டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஈவன் நான் அந்த பழைய பிளேஸ்ல வந்துட்டு கிட்ஸ்க்கு டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பாங்கடாலாம் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப நான் டிஎஸ்கேல போட்டதெல்லாம் வந்து ரொம்ப பிராக்டிஸ் பண்ணாம போடுறேன்னா கொஞ்சம் அமெச்சோட என்ன டிசைட் பண்ணாதீங்க, கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லாவே ஆடுவேன். சூப்பர். நம்ம இந்த இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்களா? டான்ஸ் டிவா டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்களா? இல்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த மூவ்மெண்ட் நிறைய வொர்க் வந்தது. அடுத்த இதுல பார்ட்டிசிபேட் பண்றோம், நம்ம பண்றோம். நானும் மிஸ் பண்ணிட்டேன். சோ எஸ். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஏதோ கீர்த்தனாவை டேக் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால ஷீஸ் லைக் ஐ எம் லிசனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு ஃபேஸ்புக் யூசர் சொல்லியிருக்காங்க, யூ ஆர் சோ ஹம்பிள் அண்ட் ட்ரூ ஃப்ரம் ஹார்ட், அ வெரி ரேர் காம்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ் மொழி சொல்லியிருக்காங்க, ஐ லவ் யூ எடிட் சுபி, தளபதி ஆல்பம் சீரியஸ்லி செமையா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த டீம். அண்ட் சாவித்ரி சங்கரன், ஹாய் சுபி, எனக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷன். நான் சுபியை பார்த்துட்டு அப்புறம் தான் யோகா ஸ்டார்ட் பண்ணினேன், ஐ லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. And Facebook user, I won't forget your theory, Akhya Kajal, dance with kids. You were awesome and great சொல்லிருக்காங்க. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு நார்த் இந்தியன் சாங். அது பயங்கர சாங் ஆக்சுவலி. ஓகே. ஸோ அண்ட் சாவித்ரி வந்து ஸோ ஸ்வீட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்ருதி ரமேஷ், உங்களுக்கு சீன்லாம் போட வராது அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. ஜெயசீலன் வந்து யூஆர் சச் அ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாங்க நம்ப மாட்டோம், நீங்களே சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோமா? இல்ல ஆக்சுவலி வந்து நான் டீச் பண்ண ஆரம்பிக்கும் போது பிரியா சுப்ரமணியன் கேட்டா, அவங்க என்ன கேட்டாங்க, தமிழ்ல எல்லாம் நீங்க யோகா டீச் பண்ண இல்ல சில பேருக்கு அது அப்படி இருக்கும். பார்த்தோன்னே ஆட்டிடியூடு பார்த்தோன்னே கொஞ்சம் ஓவரா பண்ணுவாங்க, பழகுனாதான் தெரியும். ஏன்னா இங்கேயும் நான் நான் தமிழ் எடுக்கிறதுனால வந்து ஐ காட் யூஸ் டு தட். நான் டீச் பண்றதே ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் டீச் பண்ணேன். இப்போ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றேன் தமிழ்லயும் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு. ஓகே. பட் டீச்சிங் வந்துட்டா அது ஃப்ளோ வந்து இங்கிலீஷ்ல தான் வந்துரும்.
புரியுது. எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ லைக் அப்படிதான் அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் சீன் போட தெரியாத வெரி ஃபியூ பீப்புள் யூ ஆர் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்மைலிங் குவீன் சொல்லிட்டு சந்தியா சொல்லியிருக்காங்க. ஹவ் யூ ஆர் மெயின்டைனிங் யுவர் பியூட்டி எஸ்பெஷலி யுவர் ஹேர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹேர் வந்துட்டு ஒண்ணுமே மெயின்டெனன்ஸ் இல்லப்பா, கட் பண்றது இல்ல. பட் ஐ ஆயில் மை ஹேர் ட்வைஸ் அ வீக் அண்ட் வாஷ் த நெக்ஸ்ட் டே மார்னிங். சம்டைம்ஸ் விட்டுருவேன். ஓகே. ஸோ ஓகே, இப்போ வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட்னு ஏதாவது ஏதாவது ஒரு பெரிய சர்டிஃபிகேஷன் இப்போ ஏதோ பண்ண போறேன்னு சொல்றீங்க, அதை தாண்டி வந்து ஆல்ரெடி ஏதாவது பண்ணி லேசி இந்த மூவ்மெண்ட்னால ஆக்சுவலா இது வந்து ரொம்ப நாளாவே இந்த யூஎஸ் மூவ் ஆனதுல இருந்து பண்ணணும்னு ஆசை. பட் அம்மா இங்க வந்திருந்தாங்க. ஏதோ சம்திங் ஆர் அதர் இட் வாஸ் பிளாக்கிங். நவ் ஐ ஸ்டார்டட், பட் இந்த மூவ்மெண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். பட் ஐ வில் ஸ்டார்ட் அண்ட் டூ இட். அது ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். எனக்கு வந்துட்டு நான் வந்து பிசிஏ நான் எல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்கல நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு எல்லாம் ஐடில போவேனான்னு சொல்லிட்டு பி ஸ்ட்ராங் ஐ ஹேவ் டு கெட் இன்டு ஐடி பிகாஸ் ஐ அம் கோயிங் டு பி a single parent. அதனால கண்டிப்பா நான் நிறைய படிச்சு ஐடில தான் போகணும். அதுல பிகாஸ் ஐ ஹவ் சீன் நாங்க வந்து குட்டி அப்பா இறந்த உடனே அண்ணா நல்லா செட்டில் ஆன பிறகுதான் ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. என் கசன் கூட இந்த குரூப் இருக்கா, அவளுக்கு தெரியும். So we know the difference when you have money and when you have a status, how people treat you, and when you don't have anything, how they treat you. ரெண்டு ஃபேஸ்மே நான் பார்த்திருக்கேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். பிசிஏ எம்பிஏ முடிச்சதே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறமா ஐடியில ஜாயின் என்னோட கசன் பிரதர் சொன்னாங்க, ஹீஸ் லைக் மை காட் ஃபாதர். சொன்னாரு, சௌமியா பாரு, ஷி ஜாயின் ஹெச்ஆர், அவ பாரு எவ்வளவு உஷாரா பண்ணிட்டா, நீ எதனா பண்ணியா பத்தியா, நீ இன்னும் ஜாப். சொன்னேன் இல்ல நான் இட்ஸ் ஓகே, ஐ வில் அச்சீவ், எனக்கு என்னோட கோல்னு இருக்கு. பட் யா சௌமியாவும் நல்லா தான் பண்ணேன். ஸ்டில் ஐ வென்ட் இன்டு ஐடி. நான் நினைச்சது சூப்பர் அமேசிங். ஸோ செமையா இருக்கு. உங்களோட கோல் செட் பண்ணி நீங்க வந்து அது you have worked towards it, so that's really nice. And when I resigned my job, I was a project manager and head of department. Okay. Amazing. Great. Super. Okay, Subi. So என்னோட questions எல்லாமே நான் கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்க ஜென்ரலா சும்மா ஒரு 1 or 2 ஒரு பேசிக் யோகா அப்படின்றது நீங்க இப்போ டெமான்ஸ்ட்ரேட்டிங் எப்படி கிளாஸ் எடுப்பீங்களோ உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த மாதிரி இப்போ எங்களெல்லாம் ஸ்டூடெண்டா நினைச்சிட்டு ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு பேசிக் 2 யோகா விச் இஸ் ரியலி எசென்ஷியல் ஃபார் எவ்ரி டே. எல்லாருக்குமே வந்து ஆமா, ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்ரிபடி இஸ் அண்டர் மென்டல் ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம டெய்லி வந்து நம்மளோட கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறது பார்க்குறோம். அண்ட் மெனி பீப்புள் ஆர் அவுட் ஆஃப் பிஸ்னஸ், அவுட் ஆஃப் ஒர்க். ஸோ நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் நம்மளை சுற்றி இட்ஸ் இவால்விங். ஸோ அதை வந்து நம்மளோட மைண்டையும் நம்மளோட பாடி அண்ட் சோல் நம்ம கனெக்டடாக இருந்து எவ்வளோ காமாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பேசிக் 1 or 2 யோகா ஆசனாஸ் நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ பார்க்குறவங்களும் வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக பார்த்துட்டு டெய்லி அவங்க எப்போ எத்தனை மணிக்கு எத்தனை டைம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நமக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வரும். ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க பேசினதை வச்சு தெரியுது யோகா எவ்வளோ important for each and everybody, for their body, mind and soul அப்படினு தெரியுது. So yes, Subi. Okay. Over to you. Okay, ஒரு 3 things நான் சொல்றேன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரிலாக்ஸிங் கேக்குறாங்க எல்லாரும். See anything doing with a forward bending inversion, அதாவது உங்க தலைய கொண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹெட்டேக் இருக்கு. ஓகே, சோ எனக்கு ஹெட்டேக் இருந்தா நான் யூசுவலா என்ன பண்ணுவேன், பிராணாயாமா பண்ணுவேன். பிராணாயாமா நிறைய பேருக்கு போர் அடிக்கும். See I sit on this blocks. If I sit for a long time it helps. Back pain varama it helps. So first thing வந்து you sit in whatever position. I am sitting in a normal seat. Okay, இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு just lie down like this and take deep inhale. நார்மலா வந்து டென்ஷன் ஆகும்போது சொல்வாங்க இந்த மாதிரி breathe in என்ன டென்ஷன் ஆச்சுன்னா first breathe in and breathe out, inhale and exhale. Yeah, that is very good actually. நீங்க இந்த பொசிஷன்ல உட்காரலாம். இந்த பொசிஷன்ல உட்கார்ந்து you just need to keep your hands as a pillow and put your cheeks on it and relax பண்ணுங்க. Inhale and exhale. Okay, this is one posture, just normal simple. Anybody any headache ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா நம்மளும் போய் படுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதே you can do as in vajrasana. This is child pose சொல்லுவாங்க. Okay, vajrasana உட்கார்ந்துட்டு stretch. Can you see me? You can see me, right? Yes, we can. Okay, just stretch. நீங்க இத பண்ணும்போது it is good if your forehead touches the ground. Okay, so if it touches it's very good. அதுவே ரொம்ப சூதிங்கா இருக்கும். இந்த பொசிஷன்ல இருக்கலாம். See yoga is not only doing different types of bending, flexibility, அது மட்டும் கிடையாது, ரிலாக்ஸிங் யோகா தான். அதுக்கு அப்புறமா என்னால அந்த மாதிரி உட்கார முடியல படுக்க முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் ரிலாக்ஸிங் பொசிஷன். This is good for back pain also. Just knee hugging. Okay,
பேக் ரொம்ப சூத் பண்ணும் இது. ஜஸ்ட் லை டவுன் லைக் திஸ். ஸோ எனிதிங் டூயிங் வித் உங்க forehead வந்துட்டு ஃப்ளோரை டச் பண்ற எல்லா ஆசனாஸுமே வந்துட்டு இட் ஹெல்ப்ஸ் இன் ரிலாக்ஸிங். ஸோ ஃபார்வர்ட் பெண்டிங் ரொம்ப பெண்ட் பண்ணணும், ஸ்ட்ரெச் பண்ணணும்னால யூ கேன் ஸ்லைட்லி பெண்ட் யுவர் நீஸ் அண்ட் பெண்ட். திஸ் இஸ் அனதர் ரிலாக்ஸிங். ஓகே, அண்ட் அதர் ஒன் இஸ் திஸ். என்னால இவ்வளோ வைக்க முடியல, டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். எவ்வளோ வருதோ இவ்வளோ வந்தா கூட ஓகே, ஜஸ்ட் பெண்ட். And whenever you do any posture, back bending பண்ணா inhale, forward bending பண்ணா exhale. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. inhale பண்ணும்போது your abdomen should come out like a balloon மாதிரி வரணும். அதுக்கப்புறமா exhale பண்ணும்போது உள்ள போகணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. பிரீதிங் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா டம்மி குறையும். inhale up and exhale down and slowly come up. inhale. So either next is sciatica back pain கேட்டிங்க இல்லையா? So I'm just doing without the wall support. நீங்க வந்து கீழே படுத்துட்டு உங்களோட பெட்ல கூட put your legs on the wall like this. I can show you on the wall also. So put your legs on the wall. இப்பயே எனக்கு பேக் பெயினுக்கு சயாட்டிக்காக்கு இருக்கு, உங்களுக்கு வந்துட்டு இந்த நர்வ் பெயின் இருக்கும், பேக் இந்த glute muscle பெயின் இருக்கும். So you can keep your pillow and then lie down like this. இது ரொம்ப ரிலீஃப் கொடுக்கும் sciatica pain-க்கு. Do this please. இத பண்ணுங்க. And then you have to hug. Stretch and hug. இந்த மாதிரி நீங்க 5 minutes you can stay in this position. sciatica ரொம்ப நல்ல difference தெரியும், because recently one of my student, he had a very severe sciatica problem. He started doing this and now he is doing all advanced asanas. So இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆசனாஸ். நான் உங்களுக்கு பெருசா சொல்லனா தனியா செஷன் தான் எடுக்கணும். These are very relaxing. Anything doing with your head down will relax you. Okay, சூப்பர், அமேசிங். தேங்க்யூ ஸோ மச் சுபி. பயங்கரமா வந்து நிறைய இன்ஸ்பிரேஷனல் உங்களோட ஸ்டோரிஸ்லாம் சொன்னீங்க. கண்டிப்பா எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அண்ட் எங்களுக்காக வந்து ஒரு ஃபியூ ஆசனாஸும் நீங்க பண்ணி காமிச்சிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து ஹாய் ஹலோஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்மளோட அட்மின் ஜி வந்துட்டாங்க, ஹலோ குருஜி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அட்மினுக்கே குரு இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி. அண்ட் ராஜமாதா லேட்னு சொல்லிட்டு நம்ம குருவை தான் சொல்றாங்க போல, சாரி அட்மினை சொல்றாங்க. ஸோ அண்ட் ஹேர் ஸ்டைல் அழகா இருக்குன்னு உங்களோட ஹேர் ஸ்டைல பயங்கரமா வந்து எல்லாருமே புகழ்றாங்க. அண்ட் லவ் யூ டியர், யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹாய் தீபிகா அண்ட் சுபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் தீஸ் போஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாவித்ரி அகெயின் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ருதி வந்து லாட்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லக்ஷ்மி பிரியா சதீஷ் வந்து தேங்க்யூ சுபி ஃபார் டீச்சிங் தீஸ் போஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா டீச் பண்ணேன்னு நினைக்கிறேன், பிகாஸ் தீபிகாவோட ஷோல நிறைய டைம் இல்லாதனால. எஸ், நம்ம ஷோ இன்னும் கொஞ்சம் நேரத்துல முடிய போகுது. அண்ட் ஸ்ருதி ரமேஷ் வந்து யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் அகெயின் சொல்லியிருக்காங்க. அண்ட் சரண்யா மோகன் வந்து குக்கிங் சூப்பரா பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம எப்படி மறந்தோம்? இதை நீங்க சொல்லவே இல்லையே. சமையல் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, வேற என்ன பேஷன் இருக்கு? யா, குக்கிங் இஸ் another passion. ரொம்ப பிடிக்கும் சமைக்கணும்னா. எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டும் பண்ணுவேன். நார்த் இந்தியன் ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எங்க வீட்டுல சாம்பார் கறி பார்ப்பேன். அது மறந்தாச்சு. யா, அது கொஞ்சம் கஷ்டம் இல்ல, நம்ம அந்த கரெக்டா ஆட் பண்ணணும்ல. சோ மத்தபடி யா, குக்கிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என் ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லாவும் சாப்பிடுவாங்க. சோ have that kind of person. My son also loves food. Okay, இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். And appreciate, and they appreciate a lot. Amazing. Great. Super. So Kalyani VT சொல்லிருக்காங்க, ஃபிட்னஸ் ஃப்ரீக் வித் so much of knowledge and sensibility, down to earth, true from heart அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயங்கரமான காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொருத்தவங்க ஃபேஸ்புக் யூசர் காட்டுது, ஸோ ஐ லவ் யுவர் டான்சிங் ஸ்டைல் அண்ட் த யோகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், நிறைய பேர் உங்களுக்கு பயங்கரமான காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பரணி சுந்தர் வந்திருக்காங்க, நம்மளோட பாட்டு குயில் வந்திருக்காங்க. ஸோ ஐ நோ வி போத் ஆர் லைக் மைண்டட் ஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா? ஓ மை காட், ஓகே. அண்ட் நெட் ஷர்ட் ஆசனாஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பயங்கரமா ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் சோ ஹம்பிள் அண்ட் த வே யூ ஸ்பீக் இஸ் வெரி ஜென்டல் டா சுபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் ஜெயஷீலா சொல்லியிருக்காங்க அது. அண்ட் காயத்ரி அரவிந்த் வந்து எஸ் எஸ் ஷி ராக்ஸ், ஐ ஹவ் ட்ரைட் ஃபியூ ஆஃப் அ ரெசிபி ஹேஸ் கம் அவுட் சோ வெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் சுப்புலட்சுமி வந்து தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஃபியூ ஆசனாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ், ஸோ நிறைய பேர் பயங்கரமான காம்ப்ளிமெண்ட்ஸ், பயங்கரமான சப்போர்ட் அண்ட் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் இவ்வளோ ஒரு பாக்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டியா நீங்க இருக்கீங்க சுபி. ஐ எம் வெரி மச் கிளாட் தட் ஐ ஹேட் அ டைம் வித் யூ டுடே. ஸோ நான் வந்து நீங்க வந்து ரொம்ப சைலண்ட் பர்சன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து சுபிக்குள்ள இருக்கு. வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரிஸ் சொல்லிட்டு உங்களோட விஷயங்கள்லாம் நீங்க ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆன் மை ஷோ. ஸோ என்னோட எபிசோட் நானே சொல்லலாம் தான் வந்தேன், அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. சொல்லுங்க. என்னோட ஸ்டோரி வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஏன் இவ்ளோ க்ளோஸ் ஆயிட்டுன்னு எனக்கு சொல்லலன்னு சொல்லிட்டு. see I don't want to create sympathy. சிம்பத்தினால வர ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம். அதே மாதிரி இப்ப சொன்னது சிம்பத்திக்காக இல்ல. there are few people who were behind me, like லாவண்யா மாதிரி ஒரு சிலர்லாம் உங்க ஸ்டோரி போடுங்க, எழுதுங்க, இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எழுதுனா நிஜமாவே இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கும். லைஃப்ல நிறைய கஷ்டம் வந்துச்சு. டெஃபினெட்லி when there is a dawn there is a dusk. கரெக்டா சொல்றேனா? இப்ப வந்துட்டு சன்செட் இருந்ததுன்னா சன்ரைஸ் இருக்கு, ஷுவரா இருட்டுக்கு அப்புறம் வெளிச்சம் இருக்கு. சோ டெஃபினட்டா நல்லதா நடக்கும் எல்லாமே. பி பாசிட்டிவ். அதுதான் சிம்பத்திக்காக இப்பயும் நான் ஸ்டோரி சொல்லல, ஜஸ்ட் பீப்பிள் ஆர் ஆஸ்கிங், அதுல தான் சொன்னேன். நிறைய பேர் கேட்பாங்க உங்க ஹஸ்பண்ட் பஞ்சாபி, உங்க பையன் கூட டர்பன் கட்டுவாங்களா. I was finding it difficult to answer them because I have to tell a long story. அதனால தான் முடிச்சிட்டேன். Okay, glad that you had shared your story on my show. So வந்து இது வந்து பயங்கரமான ஒரு இதுவா இருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தவங்க வந்து கண்டிப்பா வந்து they would have felt so happy for you. ஸோ உங்களோட லைஃப் வந்து எப்படி வந்து இவ்வளோ ஹர்டல்ஸ்லாம் தாண்டி இப்போ வந்து சுபி ஆஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சனா வந்து நீங்க வந்து இப்போ நிற்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மை தேர்ட் எபிசோட். ஸோ அதாவது ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் ஃபுட் செக்ஷன்ல ஃப்ரைடேஸ் தான் இது பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்டா நீங்க வந்தது வந்து ஐ அம் வெரி மச் கிளாட் டு ஹேவ் யூ. தேங்க்யூ சோ மச். அண்ட் வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னு விரும்புறீங்களா? வேற என்ன சொல்லணும்னு பிஃபோர் எண்டிங் ஆஃப் தி ஷோ? எல்லாருமே லேடிஸ், இது ஒரே ஒரு பாயிண்ட், யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ். நிறைய நடக்குது அது. சோ ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்ப நான் என்னோட ஸ்டோரி சொல்றதுக்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என் ஃப்ரெண்ட்ஸே வந்து வேண்டாம் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஹர்டல்ஸ் ஃபேஸ் பண்ணி, யாருக்குமே வந்துட்டு ஒண்ணுத்துல இருந்து இன்னொன்று போகணும் அந்த மாதிரிலாம் ஆசை கிடையாது, கெட்டவங்களா இருக்கணும்னு ஆசை கிடையாது. சிச்சுவேஷன் வில் மேக் தம் லைக் தட். எல்லாத்தையுமே அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து பாருங்க, உங்களோட சைட்ல இருந்து மட்டும் பார்க்காதீங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் எனிவன். வி ஆல் ஆர் ஹியர் டு சப்போர்ட் ஈச் அதர். Very true. I really roger that. அண்ட் பரணி வந்து லைக் மைண்டட் எதுலன்னு கேளு தீபி அப்படி அதான் சொல்லிட்டாங்க பாட்டுக்குயில். அவங்க வந்து நீங்க சாப்பாட்டுல தான் சொல்லிட்டாங்க. And thank you. My two daughters are doing yoga. She already learned yoga in her school. Thank you so much dears ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. And I really got tears. Love you G அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Thank you so much. Because after a long time you shared something. I know, I can see that. Bharani வந்து hugs ன்னு சொல்லியிருக்காங்க. And எஸ், ஸோ நிறைய சரண்யா மோகன் வந்து லவ் யூ லாட் சுபின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஹார்ட்டை அள்ளி வீசியிருக்காங்க உங்களுக்காக. அண்ட் சாவித்ரி சங்கரனும் வந்து ஒரே ஹார்ட்ஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் வாஸ் அன் அமேசிங் ட்ரெமெண்டஸ் ஷோ ஃபார் மீ. ஸோ பயங்கர இமோஷ்னலாகவும் பயங்கர வந்து லாட் ஆஃப் கனெக்ட் வி ஹேட் இன் திஸ் ஷோ. ஸோ லாட் ஆஃப் பீப்புளை வந்து த வர்ச்சுவல் மீட்டிங் இப்போ வர்ச்சுவல் மீட்டிங்கில் தான் இப்போ வேர்ல்ட் டே சுற்றிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுபி. ஸோ ஐ வில் definitely stay in touch with you. ஏதாவது எனக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வேணும்னா I will definitely contact you. So இதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என் பேர் சேவ் பண்ணி நம்ம நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. So anything anytime I will definitely get in touch with you. You are like a next door girl இப்போ எனக்கு. Thank you so much for being on my show and everybody are super happy that we had you today. ஏன்னா அந்த கமெண்ட்ஸ்ல வந்து அவ்வளோ மெசேஜஸ், என்னால நிறைய மெசேஜஸ் வந்து டிஸ்பிளேவும் பண்ண முடியல, ஏன்னா மெசேஜஸ் ஆர் ஃப்ளோயிங். ஸோ நீங்க இந்த லைவ் முடிச்சுட்டு நீங்க whenever you are free take some time நீங்க போயிட்டு அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு if you want to reply anybody பிரைவேட்டானா நீங்க கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க போய் ரிப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களோட யூடியூப் பேஜ் ஒன்னு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, யூடியூப் பேஜா இன்ஸ்டா பேஜ்? ஜுபா ஃபிட்னஸ்னு இருக்கும். ஆக்சுவலா வந்துட்டு
ஜி அண்ட் சுபா. சுபா என்னோட நேம் வந்து சுபாஷினி, அதை நான் சொல்லவே இல்லை ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. சுபின்னு கூப்பிட ஆரம்பிச்சனால சுபி, பட் வீட்ல எல்லாருமே சுபான்னு தான் கூப்பிடுவாங்க. So Okay. we wanted to have the zeal in it, so Zuba Fitness ன்னு வச்சிருந்தோம். சூப்பர். ஸோ அவங்க வந்து சுபா ஃபிட்னஸ்ன்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருமே போய் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சுபி நெக்ஸ்ட் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றதையும் நீங்க யூ கேன் ஹேவ் அ ட்ராக் வித் ஹர். ஐ ஹோப் ஷி வில் பி ஆக்டிவ் ஆஃப்டர் திஸ். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இவங்களுக்காக நீங்க கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச் சுபி, ஹேவ் அ கிரேட் டே. அண்ட் பயங்கரமா உங்களோட வீட்லாம் செட் பண்ண பிறகு வில் கோ ஃபார் அ ஹோம் டூர். ஸோ எஸ், நம்ம எல்லாருமே வந்து சுபி அழகா பாய் சொல்லி நம்ம அமுச்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பாய் சுபி, தேங்க்யூ ஸோ மச் for having me on the show. Thank you. Thank you. It's my pleasure. Thank you and bye bye. Best. Thank you. So yes, பயங்கரமா நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ எனக்கு ஒரு பயங்கர எனர்ஜி ஃபீல் பண்றேன் நானு. ஸோ சுபி கிட்ட பேசின பிறகு நீங்க எல்லாம் வந்து கமெண்ட் போட்டீங்க, பட் நிஜமாவே நான் வந்து இதை ஃபீல் பண்ணேன். அவங்க கிட்ட பேசி முடிச்ச பிறகு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி ரஷ் இருக்கு இப்போ எனக்குள்ள. ஸோ எஸ், நிறைய பேர் வந்து பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை ஷோ. ஸோ ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ 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 மச். நிறைய பேர் வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பா நான் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். பரணி சுந்தர் வந்து சூப்பர் டா தீபி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பரணி. நாளைக்கு நம்ம வந்து இந்த புது ப்ராஜெக்ட் பத்தி பேசுறோம், என்ன நெக்ஸ்ட் அப்படின்றது பயங்கரமா நம்ம பண்றோம். அண்ட் பிரியா சுப்ரமணி, மிஸ் யூ சுபிஜின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், நீங்க கண்டிப்பா உங்க கமெண்ட்டை பார்த்து ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் Saranya Mohan வந்து thanks Deepika Nikam, love you, you're doing very well till then. Thank you so much Saranya. And Bharani also, thank you so much for your compliment. And அடுத்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்டிருக்கீங்க. எஸ், அடுத்த டியூஸ்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து 3 நாள் யார் வரப்போறா, டியூஸ்டே யார் வரப்போறான்றத ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஸோ நம்மள வந்து நம்மளோட பாடியிலேயே நம்மளோட இதுலயே வந்து நம்ம ரொம்ப அழகுன்னு நினைக்கிறது வந்து நம்மளோட ஐஸ் தான். ஸோ அந்த ஐஸ் தான் வந்து நம்ம வரப்போறாங்க. ஸோ பயங்கரமா நம்மளோட கண்ணெல்லாம் அழகா வரைஞ்சு எல்லாருக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற நம்மளோட லாவண்யாஜி தான் வரப்போறாங்க. ஸோ நம்மளோட டியூஸ்டே வந்து பயங்கரமா லாவண்யா பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள், ஏன்னா நிறைய பேர் அவங்கள வந்து லாவண்யா வந்து பார்த்தது கிடையாது. எல்லாருமே அவங்களோட ஆர்ட் ஒர்க்கை தான் நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். ஸோ நம்ம நேர்லயே வந்து லாவண்யாவை அவங்கள வந்து நம்ம பார்த்து அவங்களோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அவங்கள நம்ம பயங்கரமா ரசிக்க போறோம். ஸோ டியூஸ்டே நம்ம லாவண்யா இருக்க போறாங்க. அண்ட் வெட்னஸ்டே வந்து அம்மு வைஷ்ணவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வர போறாங்க. அவங்க வந்து பயங்கரமா ஷீஸ் மோர் இன்டு ஃபேஷன், மேக்கப் அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து நம்ம அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் ஃப்ரைடே வந்து சண்முகம் லேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க who is related to Ayurvedic and இது. ஸோ அவங்க வந்து ஃப்ரைடே வர போறாங்க. ஸோ இதுதான் வந்து அப்டேட். ஸோ அடுத்த வாரத்துக்கு யார் இந்த 3 பேர் வர போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டியூஸ்டே வந்து நம்மளோட லாவண்யா சஞ்சீவனி பீட்டம் தான் வர போறாங்க. எஸ், நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணிட்டீங்க, அவங்களே தான் வர போறாங்க. ஸோ அவங்கள பத்தி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அன்னைக்கு நீங்க ஷோக்கு வந்து அவங்க கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணுன்றதை நீங்க அன்னைக்கு 9 o'clock ஷார்ப்பா நான் வந்து லைவ்க்கு வந்துருவேன். ஸோ நீங்களும் வந்து என்னோட ஜாயின் பண்ணிட்டு அவங்க கிட்ட கேட்குற கேள்வியும் கேட்கலாம். நான் கேட்குற கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க நீங்க அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ், நிறைய பேர் வெயிட்டிங் சொல்லியிருக்கீங்க. எஸ், ஸோ திஸ் இஸ் த அப்டேட் ஃபார் த நெக்ஸ்ட் வீக். அண்ட் இப்போ வந்து எனக்கு இவ்வளோ எனர்ஜியா நான் இப்போ ஃபீல் பண்றேன். ஸோ இந்த எனர்ஜி வந்து இன்னைக்கு மிக்ஸ் கிளவுட்னு சொல்லிட்டு ஒரு டிஜேஸ்க்கான ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த முடிஞ்ச அந்த லிங்க் நான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதை போஸ்ட் பண்ணும்போது அதுல நான் உங்களுக்கு அந்த லிங்க்கும் நான் போடுறேன். ஸோ அங்க வந்து நான் இன்னைக்கு ஒரு 1.5 hours நான் பயங்கரமா இன்னைக்கு வந்து டிஜேங் பண்ண போறேன். ஸோ அந்த வெப்சைட் வந்து இஸ் மோர் ஃபார் டிஜேஸ். ஸோ அதுல வந்து நான் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறேன் ஒரு 1.5 hours. இப்போ 10:30 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு 12:30 வரைக்கும் போகலாம். ஸோ எனக்கு வந்து இப்போ இருக்கிற பாசிட்டிவிட்டிக்கு நான் விட்டா ஒரு இன்னும் 4 மணி நேரம் கூட அதுல பிளே பண்ணுவேன். ஸோ அந்த லிங்க் கண்டிப்பா நான் உங்களுக்கு போடுறேன். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு 1/2 hour or 1 hour நீங்க கண்டிப்பா அதுல நீங்க ஜாயின் பண்ணி ஒரு ஃபியூ கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நீங்க பிளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்க நான் பிளே பண்றேன். அண்ட் கண்டிப்பா அங்க தமிழ் கிடையாது. ஸோ மோர் ஆஃப் கமர்ஷியல் இங்கிலீஷ் ட்ராக்ஸ் அண்ட் ஹிந்தி தான் பிளே பண்ண போறேன். ஸோ நீங்க அங்க வந்து என்ன ஜாயின் பண்ணுங்க. ஸோ until then, so this is me Deepika signing off from Diva Discussions with Deepika. So bye bye, see you all tomorrow. Happy weekend.